இந்த 5 மாதத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு வரப்போவே ரொம்ப எனக்கு தெளிவாக இருந்தது. வந்து பார்த்துட்டு ஒரு 5 மாதத்தில் வந்து இப்போ நான் ஒரு 2-3 வேண்டுதல் வச்சதில் ஃபஸ்ட் மாதம் வந்து வச்சதுலேயே வந்து தெளிவாகி பால் அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டுங்க. கரெக்டாக இருந்தது. இப்போ நான் 2வது டைம் பால் அபிஷேகம் பண்ணிருக்கிறேங்க. ஆனால் வேண்டுதல் வச்சா நல்லா தெளிவாக இருக்குங்க. ஆனால் நிறைய பக்கம் போயிருக்கேன். ஆனால் இருந்தாலும் எங்கே ஒரு சிறப்பான ஒரு இது எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. இங்கே வந்த பின்னால் எனக்கு நல்லாவே இருக்குங்க. அதனால் ஒரு 2-3 வேண்டுதல் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன். பகவான் வந்து அதே மாதிரி நல்லா எனக்கு வேண்டுதலுக்கு கரெக்டாக பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் ரொம்ப அதிசயம் என்னென்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குங்க. இப்போ எந்த கோயிலையுமே உள்ளே போய் நம்ம கருவறைக்குள்ளே யாருமே போக முடியாது. மேக்ஸிமம் வந்து லேடிஸும் போக முடியாது, அந்த உரிமையாக இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ளே போவாங்க. ஆனால் அதில் சிவன் வச்சு பைரவர் அப்படின்னா இங்கே தான் ஃபஸ்ட்டுங்க நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு சிவன் அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இதில் வந்து உள்ளே போய் பாலாபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வரோம். மறுபடியும் அலங்காரம் பண்ணி மறுபடியும் உள்ள எல்லாத்தையுமே கருவறைக்குள்ளே விடுறதுங்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்குங்க. உண்மையிலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறதுனால தான் இந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. உண்மையிலும் தனியாக ஒருத்தர் இந்த அளவுக்கு செஞ்சுருக்காருன்னு பாராட்ட வேண்டிய விஷயங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.